ஹலோ கைஸ். ஃபைனலி ஆஃப்டர் அ லாங் டைம் உங்களுக்கு மேபி அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்காது. மேட்ரு என்னென்னா, லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் எடுத்தது. இப்போ வந்து ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ அரௌண்ட் ஒரு 15 டேஸ் கிட்ட ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்குள்ள டாபிக் என்னத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன்னா, இது ஒரு நல்ல டாப்பிக்காக இருக்கும்னு நினச்சேன். அதாவது நம்ம எம்ப்ளாயியாக இருக்கணுமா, இல்லை எம்ப்ளாயராக இருக்கணுமாண்டு. ஒரு கம்பெனியில் நம்ம வேலை பார்க்கணுமா, இல்லை நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலையே நான் சொல்கிறேன். நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு தோணுச்சு. சப்போஸ் இதை பற்றி ஐடியா இல்லாமல் பல பேர் வந்து இப்போ எப்படின்னாக்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு பல பேர் இருக்காங்க. சில பேர் வந்து அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறதுக்கே பயந்துக்கிட்டு அதெல்லாம் பெரிய வேலையாக இருக்கும் அப்படின்னு பயந்துக்கிட்டும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் இது எப்படி பார்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து எனக்கு தோன்றதை என் பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா. இதை ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கம்பெனியில் நம்ம வேலை பார்க்குறத வச்சு ஆரம்பிக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, இது எனக்கு இது மோஸ்ட்லி பிஸ்னஸ் மேனாகவே இருந்தாலும் அதை முக்கால்வாசி பேர் வந்து க்ராஸ் பண்ணி வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நீ வந்து ஆண்டர்ப்ரனராக இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்திருக்க வாய்ப்பு அதிகம். அதனால நான் முதல்ல காமனான ஒரு பாத்திய வழியாக நம்ம எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ட்டு இந்த டாபிக் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடாக கிராஜுவேஷன் இருக்கும். எப்படி இருந்தாலும் டிகிரி இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு சர்டிஃபிகேஷனாவது பண்ணியிருப்பீங்க. ஸோ தட் நீங்கள் வந்து உண்மையிலேயே பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் இருக்குது அப்படின்னு ஒரு பேப்பரை வந்து காட்டியாகணும். அப்படி வேண்டாம் நம்ம சொல்லலாம். எனக்கு அந்த பேப்பருக்கு தானே வேல்யூ, பேப்பரோ இல்லை பிடிஎஃபோ ஏதோ சம்திங். ஆனால் அந்த இது யாராவது ஒருத்தவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி உங்களுக்காக அந்த இது எடுத்துகிட்டு வராங்க, ரைட்டா? அப்படி தான் நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ளார போக முடியும். அன்லெஸ் அண்ட் அன்டில் அது ரிலேட்டடான ஜாபில் நீங்கள் முன்னாடியே வேலை பார்க்காத வரைக்கும். நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் பெருசாக தேவைன்னு கிடையாது. நீங்கள் அதை பற்றி உங்கள்கிட்ட நீங்கள் முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத வச்சு உங்கள்கிட்ட கேள்விகள் மட்டும் கேட்டு அடுத்ததுக்கு ப்ரொசீட் பண்ணோம். ஓகே, இதில் மல்டிபிள் வேஸ் இருக்குது. பட் மோஸ்ட் காமன் பிகினிங் வே வந்து எப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேஷனோ ஏதோ ஒன்று வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து இப்போ இதில் மேட்டர் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு போவீங்க. அந்த கம்பெனியில் போய் நீங்கள் அந்த கம்பெனியில் வேலை பார்க்கும்போது என்ன ஆகும்டா, யூ கெட் சம்திங் கால்ட் சேலரி. ஓகே, இது எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க. அந்த காசு கொடுத்துட்டு அதாவது அது எப்படின்னா, அந்த காசு சேலரிங்கிறது நீங்கள் பேசி இது பண்ணுறது தான். நீங்கள் எந்த அளவுக்கு பேசி அதை இது பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அதிகமான சேலரி வந்து நீங்கள் கேட்பீங்க. அதுதான் வந்து உங்கள் வேலைக்குள்ள ரெக்கக்னைசேஷன். ஸோ அதாவது நீங்கள் வந்து உங்களை ஓகே இதுதான் என்னோட வேல்யூ, ஸோ இவ்வளோ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க. ஸோ மற்ற சில நாட்டில் எப்படின்னாக்கா மணி நேரத்துக்கு இது பண்ணுவாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மாதத்துக்கு நான் இவ்வளோ எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. சில நாட்டில் வந்து எனக்கு மணி நேரத்துக்கு இவ்வளோ வேணும் அப்படிங்கிற மாதிரி கோட் பண்ணுவாங்க. எதுவுமே பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒன்று கம்மியான ரேட்டு வந்து மணி நேரத்துக்கு சொல்கிறதும் இல்லைனாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவலாக தான் வரும். மணி நேரத்துக்கு அதாவது பர் ஹவர் வந்து கணக்கு பண்ணுறதும் பர் மந்த் வந்து கணக்கு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் அது வரும். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, பர் செகண்ட்லாம் இது பண்ணுறாங்கடா பெரிய காசாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஸோ இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் உங்களை எவ்வளோ வேல்யூ பண்ணுறீங்களோ, இப்போ நான் வந்து பர் மந்த் நான் வந்து ஒரு 10,000 அப்படின்னு நான் இது பண்ணுறேன்னா 10,000 தான் என்னோட வேல்யூன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து அதே 50ன்னா அந்த 50க்கு வந்து நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் 1,00,000 பர் மந்த் அப்படின்னா 1,00,000 நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். இது வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னை பற்றி இவ்வளோக்கு தான் நான் வந்து வேல்யூடு, இவ்வளோ தான் என்னோட காசாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நான் வேல்யூ பண்ணியிருக்கிறது, ரைட்டா? இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ இது முதல்ல நம்ம வந்து அந்த கம்பெனிக்கு இதனால என்ன பெனிஃபிட்னு நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேலை பார்க்குறீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர் ஏதோ ஒன்று, எனக்கு அதை பற்றி தான் கொஞ்சம் நாலேஜ் இருக்குங்கிறதுனால சொல்கிறேன். நீங்கள் அந்த வேலை தான் பார்ப்பீங்க. ஓகே, நீங்கள் வந்து
ஒரு ஃபோட்டோ எடிட் ஏதோ அந்த அந்த இதுக்கு ரிலேட்டடா உள்ள வேலை பார்க்குறதோ, அது மட்டும் தான் உங்க வேலைன்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா அந்த அந்த வேலை பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கலாம். ஓகே. ஏன்னாக்கா நம்ம அத தாண்டி நம்ம யோசிக்க மாட்டோம். இப்ப நம்ப பண்றோம் ஒரு விஷயம்டா. இப்ப நான் வந்து கிராஃபிக் டிசைனரா இருந்தேங்கிறதுனால, இப்ப நான் வந்து ஒரு போஸ்டரோ, இல்ல ஒரு லோகோவோ, இல்ல ஏதோ ஒண்ணு நான் பண்றேன். அது வந்து ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜா இருக்கும். அது மட்டும் தான் நான் அத குடுக்குறாங்கங்கிறதுனால நான் அது மட்டும் தான் பார்க்குறேன்னு வச்சுக்கங்களேன். அதோட என் தாட் முடிஞ்சிடும். ஆனா, நம்ப யோசிக்க வேண்டியது இப்ப எப்புட்ன்னா, ஏன்டாக்கா நம்ம 2த்துக்குமே கம்பேர் பண்றோங்கிறதுனால, நம்ம இப்ப எப்படி யோசிக்கணும்னா, இது அடுத்தது என்ன ஸ்டெப்புக்கு போது? இது அடுத்தது என்ன ஆகுது? அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு லோகோ நான் இப்ப பண்றேன் அப்புட்ன்னா, அந்த இது அடுத்த ஸ்டெப்பு. இப்ப நம்ம இது 2த்துமே கம்பேர் பண்ணி ஆகணும். ஏன்டாக்கா நம்ம 2த்துமே அடுத்த அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூன்னு யோசிக்கும்போது, அ ஆன்டர்பிரினியர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்களே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயியோட நின்றாது. அது அதுக்கு அடுத்த வேலையும் பார்ப்பாய்ங்க. உங்களுக்கு அசைன் பண்ண டாஸ்க் மட்டும் இருக்காது. அதுக்கு அடுத்த வேலையும் பார்ப்பாய்ங்க. ஓகே. ஸோ, இதனால நம்ம வந்து 2த்தையுமே கம்பேர் பண்ணணும். இப்ப நான் வந்து கிராஃபிக் டிசைனரா இருந்தேன் அப்படிங்கிறதுனால, நான் இப்ப அத பத்தி நான் சொல்றேன். என்னன்னா, இப்ப வந்து நான் வந்து ஒரு போஸ்டர் செய்றேன். இல்லைன்டா ஒரு லோகோ செய்றேன் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்ப நான் வந்து ஒரு போஸ்டர் செய்றதுலயும், இல்ல லோகோவ இது பண்றதுலயும் என்னோட பாயிண்ட்ட வந்து நான் முடிச்சுருவேன். ஓகேப்பா நான் போஸ்டர் செஞ்சுட்டேன். இது முடிச்சுட்டேன். ஸோ, எனக்கு அசைன் பண்ண டாஸ்க் முடிஞ்சுச்சு. ஆனா, நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அதுக்கு அடுத்து அந்த பொருள் என்ன ஆகுது? ஸோ, இப்போ ஒரு லோகோ நான் செய்றேன்டா, அதுக்கு அடுத்து நான் இப்ப எந்த கம்பெனிக்கு வேலை பார்க்குறேனோ, அதோட கிளையன்ட்டோ இல்ல அதே கம்பெனியோ ஒரு ஒரு அந்த லோகோவ வச்சு ஏதோ ஒரு பிராண்ட வந்து அவன உருவாக்கலாம். ரைட்டா? இப்ப நான் அந்த லோகோவ கிரியேட் பண்றேன்டா, சும்மா கிரியேட் பண்றது கிடையாது. அவங்க வந்து அதுக்கு ரிக்வயர்ட் டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருவாங்க. அதோட பேரு, அது என்னென்னலாம் பண்ணும் அப்டின்ட்டு. அப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன், இது எப்படி அடுத்தவங்களோட மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இது எப்படி ஒரு மறக்க முடியாம ஒரு ஒரு விஷயமா இருக்கும். அப்படிங்கிறத தான் நான் பார்ப்பேன். ஸோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ வந்து ஒரு KFC எடுத்துக்கங்களேன். KFCங்கிறது வெறும் 3 எழுத்து தான். ஆனா, அந்த KFCயோட 3 எழுத்த நீங்க மறைச்சிட்டீங்கன்னா, அதுக்கு மேல ஒரு 3 கோடு இருக்கும். ஓகே. ரெட் கலர்ல 3 கோடு இருக்கும். அத மட்டும் நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அது KFC அப்படின்ட்டு. அதே மாரி இப்போ மத்த கம்பெனில நீங்க ஐக்கியான்னு ஒரு கம்பெனி இருக்கு. அதுல நீங்க பேர மட்டும் மறைச்சிட்டீங்கன்னா, நீங்க வந்து இப்போ லோகோ குவிஸ்ன்னு ஒரு கேம்லாம் இருக்கும். ஆன்லைன்ல நீங்க அத பார்க்க முடியும். நீங்க அந்த கேம விளையாண்டுருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெஃபினட்டா தெரியும். லோகோல லோகோ வந்து பார்ஷியலா மறைச்சிருப்பாய்ங்க. பார்ஷியலா மறைச்சிட்டு, அந்த கம்பெனிய வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. முக்காவாசி பேருக்கு அதிகமா கம்பெனிய பத்தி தெரிஞ்சிருக்கு அப்புட்ன்னா, முக்காவாசி பேராட்டயும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ, அதுதான் வந்து அந்த லோகோவோட மெயின் தீமு. அந்த லோகோவோட ஐடென்டிட்டியே அதான். அதோட பாதிய பார்த்தா கூட உங்களாட்டி இந்த இதுதான் அப்படின்னு உங்களாட்டி நோட் பண்ண முடியும். இதுல லோகோ டிசைனிங்கு, மார்க்கெட்டிங்கு இது மாரி பல இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பட் இதான் அதோட கான்செப்ட். ஸோ, என்னோட வேலை வந்து வெறும் டிசைன் பண்றேன்னு முடியல. அத ரிசர்ச் பண்ணி, இத அதுக்கு ரிலேட்டடா நீங்க ஒரு சின்ன போர்ஷன் அந்த லோகோவோட சின்ன போர்ஷன் பார்த்தாலும், எப்பயுமே உங்க மைண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த இத வந்து டிசைன் பண்றது. கரெக்ட்டா? இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து அந்த இத எடுத்து ஒரு பிராண்டா வந்து மாத்துவாங்க. இல்ல ஏதோ ஒரு கம்பெனியா வந்து மாத்துவாங்க. சம்திங் அது ஏதோ ஒண்ணு நடக்கும். இதோட உங்க இந்த இதுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்ணதுக்கு வந்து, நீங்க இது மாரி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இது குடுப்பாய்ங்க. இப்போ போஸ்டர்னாக்க ஐ ஹேவ் டன் ஒரு மந்த்துக்கு வந்து வெறும் ஒரே ஒரு கம்பெனில மட்டும் ஒர்க் பண்றத வச்சு சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 15 டூ 20 இது நான் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த ரேஞ்சுல வந்து அவங்க குடுப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். அத வச்சு அவங்க அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும், எனக்கு அந்த இதுக்கு 15 டூ 20க்கு வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் மனி வந்து அவனுங்க குடுப்பாய்ங்க. இவ்வளோ தான் அவனுங்க பண்ணுவாய்ங்க. ஓகே. இதிலேயே இன்னும் கிராஃபிக் டிசைனிங் மட்டும் இல்ல. இன்னும் ஸ்டோரி போர்டிங் அது இதுன்னு இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம இப்போ போக வேணாம். அந்த அந்த கரியர் வைஸ் நம்ம டீட்டெயில்டா போகணும்னு அவசியம் கிடையாது. அ பட் இதுதான் மேட்ரு. என்னன்னா, உங்களுக்கு காசு குடுத்து முடிச்சுருவாய்ங்க. இப்ப எ எம்ப்ளாயர வச்சு வரேன் பாருங்களேன். அதாவது ஆன்டர்பிரினியரோட ஜர்னி வந்து எப்படி இருக்கும்? அப்புட்ன்னா ஒரு பிசினஸ உருவாக்குறவனோட ஜர்னி எப்படி இருக்கும்டா, டசன்ட் மேட்டர் நீங்க அடுத்தவனுக்கு அசைன் பண்றீங்களா இல்லையாங்கிறது மேட்டர் கிடையாது. இப்ப எவனுமே அந்த வேல பண்றதுக்கு இல்ல அப்புட்ன்னா, நீங்க தான் பண்ணியாகணும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன பண்ணணும்டா, முதல்ல நீங்க வந்து அத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுவீங்க. ஓகே. ஒரு கம்பெனிய இந்த இடத்த பத்தி எந்த இடத்துல உருவாக்குறீங்க? ஆன்லைனா, ஆஃப்லைனா எங்க இருக்கோ அந்த இடத்துல வந்து எந்த ரீஜன் பேஸ்டா பண்றீங்க? இல்ல ஆன்லைனே இல்லாட்டி வேர்ல்டு வைட் போ முடியும்டா, அது எப்படி உங்களாட்டி இது பண்ண முடியும்? அதுக்கு எவ்வளோ செலவாகும் என்ன ஏதுங்கிறது.
ஃபினான்ஷியலா இது பண்ணுவீங்க. ரீஜனல் வைஸ் இது பண்ணுவீங்க. இதெல்லாம் கணக்கு போடுவீங்க. அதுக்கடுத்து என்ன வரும்? அதுக்கு ஒரு பேர வந்து நம்ப ஒரு ஒரு என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து வாட் வி ஆர் கோயிங் டூ செல். ஓகே. நம்ப என்னத்த விக்க போறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தது வந்து யார் அத வாங்க போறா? வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க? இதுக்கு இந்த ஐடியாக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கா? இல்லையா? முதல்ல வந்து இப்ப நீங்க என்னதான் அது உங்க ஐடியாவா இருந்தாலும், நீங்க வந்து ரொம்ப ஹேப்பியா ஓகே இது வேற லெவல்ல வந்துரும். சூப்பரா வரும் அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க டெஃபினட்டா. ஆனா, அதுக்கு ஈக்குவலன்ட்டா இது ஃபெயிலியர் எப்படிலாம் ஆவுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சே ஆவணும். ஏன்னா, இது இப்படிலாம் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா தான், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து உங்களாட்டி யோசிக்க முடியும். இல்ல, இல்ல என் ஐடியாக்கு ஃபெயிலியரே கிடையாது. அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டீங்க. அந்த மாரி ஒரு பாயிண்ட்லயே நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா, எப்படி சொல்றது? டெஃபினட்டா அது வந்து நீங்க ஹார்ட் டூ அக்செப்ட்டா இருக்கும். ஆனா, அது ஃபெயில்ட் ஆயிடும். ஸோ, நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல அந்த ஐடியாவ எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு, அதுல என்னலாம் ப்ளஸ்ஸு, இதுல வாங்குறதுக்கு டெஃபினட்டா இத வாங்குவாங்க. எனக்கு இவ்ளோ நீட் இருக்கு. அப்படிங்கிறது தெரிஞ்சாலும், இது ஏன் மத்தவங்க பண்ணல? ஓகே. இது ஏன் மத்தவங்க பண்ணல? அப்படி என்ன இதுல காம்ப்ளக்ஸா இருக்கு? காம்ப்ளக்ஸா இருக்குன்னா, இது நம்ம எப்படி எஃபிஷியன்ட்டா மாத்தலாம்? சில இது பார்த்தீங்கன்னாக்கா, சிலது காஸ்ட்லியா இருக்கும். அதனால பண்ண மாட்டாய்ங்க. சில விஷயம் வந்து ரொம்ப காம்ப்ளக்ஸ் இன்ஜினியரிங்கா இருக்கும். உருவாக்குறதுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்கும். ஸோ, அதனால எடுத்துட்டு வர மாட்டாய்ங்க. இது மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ, இது மாரி உங்க ஐடியால என்ன மேட்ரு? அது ஆல்ரெடி இருக்கா? இல்ல இல்லையா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க. யூனிக் செல்லிங் பாயிண்ட். அதாவது உங்கது எப்படி தனித்து இருக்கு? ஏன் நான் மத்தவனுக்கு போகக்கூடாது? இதே மாரி ரிலேட்டடா அடுத்த கம்பெனி இருக்கும்ல, அதுக்கு நான் ஏன் போகக்கூடாது? நான் ஏன் உங்க கம்பெனியில வந்து வாங்கணும்? அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க யோசிக்கணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க வந்து மார்க்கெட்ல எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணியாச்சு. யூனிக் செல்லிங் பாயிண்ட் இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்? எல்லாத்தையுமே நம்பளே உருவாக்க போறோமா? இல்ல மத்தவங்கள்ட்ட குடுத்து அவுட் சோர்ஸ் பண்ணுமா? அதாவது அடுத்தவன்ட்ட வந்து இந்த இது பண்ணி குடுன்னு வேலை கேட்க போறோமா? இன்க்ளூடிங் லோகோலேருந்து எல்லாமே. மோஸ்ட்லி இப்போ இருக்கிறதுல வந்து லோகோ இது பண்ணுறதெல்லாம் மேட்டர் கிடையாது. கேன்வா இருக்கு, ஃபோட்டோஷாப் இருக்கு. பல பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கலாம் பண்ணிருவாங்க. இல்லனாக்கா ஏஐ கூட ரொம்ப ஈஸியா நம்ம கேட்குற மாரியே குடுத்துரும். ஸோ டெஃபினெட்லி லோகோஸ் அவங்களே பண்ணிருவாங்க. ஸோ வீடியோக்கும் ஏஐ போட்டு ஈஸியா பண்ணிருவாங்க. ஸோ மார்க்கெட்டிங் இதுவும் இவங்களே ஹேண்டில் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சோஷியல் மீடியா எல்லாருக்கும் ஓப்பனா தான் இருக்கு. ஒரு 2, 3 வீடியோவோ இல்ல 2, 3 சம்திங் ரீல்ஸோ சம்திங் போட்டாக்க, அவங்க வந்து அவங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். ஸோ மார்க்கெட்டிங்கும் நீங்க கவர் பண்ணிடலாம். ஆனா உங்களுக்கு யோசிச்ச ஐடியாவ அதாவது நீங்க ஒரு ப்ராடக்ட்டா விக்கிறீங்களா? இல்ல நீங்க ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு பண்ணி குடுக்க போறீங்களா? அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அத நீங்க யோசிக்கணும். அதுக்கு எவ்வளோ நீங்க மார்க்கெட்ல வந்து நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் உள்ளார வரீங்க அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ பிரைஸ வந்து நீங்க இது பண்ணணும்? எப்படி நீங்க அடுத்தவனுக்கு விசிபிள் ஆகணும்? நம்ம வந்து ஒரு பேர கண்டுபிடிச்சு ஒரு லோகோவ கிரியேட் பண்ணா மட்டுமே நம்ம விசிபிள்ன்ட்டு கிடையாது. இப்ப அடுத்தவன் கண்ணுக்கு நம்ம தெரியணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணும். ரைட்டா? ஸோ, அதில நீங்க எப்படி இது பண்ண போறீங்க? பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ, இது மாரி உங்களுக்கு டீட்டெயில்டான விஷயம் வேணும்னாக்கா, நாங்க இன்னொரு சேனல் வச்சிருக்கேன். பிராண்ட் ஃபேஸ் ஆஃப்ன்னு அந்த சேனல் பேரு. ஆ அதில வந்து ஆல்ரெடி இருக்கிற பிராண்ட் வந்து எப்படி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிறத வந்து நம்ப கவர் பண்ணோம். ஒரு ஒரு ஃபவுண்டர் வந்து எப்படி அவரோட அ லைஃப் ஸ்டைல வந்து எடுத்துட்டு போய் இந்த விஷயத்த உருவாக்கியிருக்காரு? அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு, நம்ம ஒரு ஒரு கம்பெனி இது மாரிலாம் ஒண்ணு ஒண்ணும் டீட்டெயில்டா வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ, நீங்க அதுலேருந்து பார்த்து உங்களுக்கு சப்போஸ் நீங்க அது ஆகப் போறீங்க அப்படின்னாக்கா, அத வந்து நீங்க பார்த்துக்கலாம். இப்ப முக்கியமான கேள்வி, இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கு. ஆ ஐ திங்க் இதுக்கு வந்து ஒரு 2, 3 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். ஆ எ ஒரு கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு வந்து ஒரு 2, 3 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். ஏன்னாக்கா அது அவ்வளோதான். வி நோ அது என்ன அதுன்னு நம்மளுக்கு தெரியும். படிக்கணும். அதுக்கு ஏத்த மாரி மார்க் வாங்குறது, கிராஜுவேஷன் எடுக்கிறது இது இருக்கு. அது ரிலேட்டடான வேலைக்குள்ளார போணும். வேலைக்குள்ளார போனதுக்கு அப்புறமேட்டு அவன வேலை இதுதான்ட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணிருவாய்ங்க. அதுக்கு வேலை பார்க்கணும். அவனுக்கு காசு குடுப்பாய்ங்க. சிம்பிளா இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் ஒரு கம்பெனிய நம்ம உருவாக்கணும் அப்டின்னா, இந்த மாரிலாம் ஊர்பட்ட வேலை இருக்கு தான். ஓகே. இப்ப மேட்டர் என்னன்னா, ஏன் நான் ஒரு கம்பெனி உருவாக்கணும்? இவ்ளோ தலைவலி இருக்கும்போது, நான் ஏன் ஒரு கம்பெனி உருவாக்கணும்? ஸோ நீங்க ஏன் ஒரு கம்பெனி உருவாக்கணும்னா, ஸ்டார்ட்டிங் நீங்க ஒரு கம்பெனிய உருவாக்கும்போது, உங்களுக்கு டெஃபினட்டா காசு மைனஸ்ல போக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா, ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒருத்தவனுக்கு வேலை செய்யும்போது உங்களுக்கு காசு பிளஸ்லயே வந்துகிட்டே இருக்கும். ரைட்டா? உங்களுக்கு காசு அவங்க குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 10,000ஓ இல்ல 50,000ஓ இல்ல 1,00,000ஓ இல்ல crore எவ்வளோ நீங்க சம்பாரிக்கிறீங்களோ, அந்த காசு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்கள்ட்டேருந்து மைனஸ் ஆகுது அப்புட்ன்னா, உங்க உங்க ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ், உங்களோட செலவு அது மாரி உங்க லைஃப்
உங்க ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் இது மாரி உங்க எக்ஸ்பென்ஸ்ல தான் வந்து இதாகும், செலவாகும். ஓகே. ஆனா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுலேருந்து நீங்க எடுத்துக்கிறது, இந்த ஒரு ஒரு கம்பெனில நீங்க வேலை பார்க்குறதுல உங்களுக்கு கிடைக்கிறது காசு பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது 2 மட்டும் தான் உங்களுக்கு கெயின் ஆகும். வேற வந்து உங்களுக்கு எதுவுமே கெயின் ஆகாது. ஆனா, உங்களுக்கு நீங்க ஒரு கம்பெனிய வந்து உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு அதுல காசு வந்து இன்வால்வ் ஆகும். ஆனா, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல அது பெருசா இருக்காது. ஓகே. மேபி நீங்க ஒரு ஒரு லோ லெவல்ல யாருன்னா வேலை பார்க்குறாவோ, அவங்கள விட நீங்க கம்மியா சம்பாரிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாரி நீங்க பிராண்ட் ஃபேஸ் ஆஃப் பார்த்திருந்தா உங்களுக்கு தெரியும். டாடா குரூப்ஸ்லயே பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அவங்க வந்து ஒரு கட்டத்தில அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, அவங்களோட சொந்த பணத்த வந்து அதாவது இடத்தையும், நகையும் வித்து தான் அவங்க வந்து அவங்க வேலை பார்க்குற ஆளுங்களுக்கு வந்து காசு குடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மோசமா போக கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க என்னலாம் சேர்த்து வச்சீங்களோ, எல்லாத்தையுமே வித்துட்டு நீங்க உங்களுக்கு கீழ உங்களுக்காக உங்களுக்கு கீழங்கிறத விட உங்களுக்காக வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நீங்க காசு குடுக்குற நிலைமை கூட வந்தாலும் வரலாம். ஆனா, இது வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் தான். நீங்க அவங்களுக்கு காசு குடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாம நீங்களே உங்களுக்கு காசு எடுத்துக்குவீங்க. அடுத்தது உங்களுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஆனா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கம்பெனி ரன் பண்ணவனா, ஒரு கம்பெனிய ரன் பண்ணவனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் ஆகுறது மட்டும் இல்லாம, ஒரு ஒரு ஃபீல்ட பத்தியும் உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கணும். பிளஸ் வரும் அதிகமா. ஓகே. இதுதான் வந்து ஒரு கம்பெனி இதெல்லாம் நீங்க பண்றதுல இது. அத விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு கம்பெனிய என்னதான் கஷ்டப்பட்டு நீங்க அப்படியே ரன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. ஓகே. ஸ்டார்ட்டிங் ஒரு கொஞ்சம் வருஷம் வந்து கஷ்டமா தான் இருக்கு. ஓகே. அண்டர்ஸ்டாண்டபிள். ஸ்டார்ட்டிங் கஷ்டமா இருக்கு. போக போக இருந்தாலும் ஐ கேன் ஹேண்டில் இட் அப்படின்னு நீங்க எப்படியோ ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன் அடுத்தது. அப்ப என்ன ஆகும்னா, அந்த கம்பெனிக்குள்ள குரோத் வந்து அதிகமாகும். இப்போ வந்து நீங்க என்ன மார்க்கெட்ல கம்பீட் பண்றீங்களோ, அந்த மார்க்கெட்ட பத்தி தெரியும். கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும். நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங் 1 வருஷம் இந்த கம்பெனி உருவாகிருக்கு. 2 வருஷம்டா நம்மளுக்கு ஓகே பரவால்ல அவ்வளோதானே அப்படின்னு தோணும். இப்ப நத்திங்கிற இதெல்லாம் இருக்கு. எனக்கு ப்ரீவியஸா நான் நத்திங் கூட கவர் பண்ணேன். ஒரு வீடியோல அந்த அந்த வீடியோ கூட நீங்க வேணும்னா பாருங்க. இந்த சேனல்ல தான் கவர் பண்ணியிருப்பேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அந்த கம்பெனிக்கு. 4வது வருஷம் தான் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து ஓகே. அது பெருசா யாருக்குமே ரெகக்னைஸே பண்ண மாட்டாய்ங்க. பல பேருக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு மேட்டராவே தெரியாது. ஆனா, டெக்லயும் சரி, மத்ததுலயும் சரி பல கம்பெனிஸ் வந்து 100 வருஷம்லாம் இருந்திருக்கு. அந்த கம்பெனிலாம் நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு மரியாதை வரும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் சோனிங்கிற கம்பெனிலாம் இருக்கு. 100 வருஷம் இருந்துச்சான்னு எனக்கு எக்ஸாக்ட்டா தெர்ல. பட் அது ரொம்ப வருஷம் இருந்தது. இந்த இண்டஸ்ட்ரியில அது ரொம்ப வருஷம் இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது, நம்மளுக்கு அது மேல ஒரு நம்பிக்கை வந்துரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப சோனி கம்பெனின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கங்களேன். சோனி கம்பெனி பார்த்தீங்கன்னாக்க, அவங்க PlayStation விடுறாங்க. அதுல அதான் பெஸ்ட்டு. அதுக்கு ஈக்குவலன்ட்டா Xbox வருது. ஆனா, சோனியோட கம்பேர் பண்ணும்போது, அந்த மார்க்கெட்ல சோனி தான் டாப்பு. இதான் உண்ம. அது மட்டும் இல்லாம அடுத்தது, நீங்க வந்து கேமராஸ் எடுத்துக்கங்க. Canon இருக்கு, Nikon இருக்கு, Kodak இருக்கு, Hasselblad இருக்கு. இது மாரி பல பல கம்பெனிஸ் வந்திருக்கு. ரெட் இருக்கு. ஸோ இது மாரி பல கம்பெனிஸ் வந்திருக்கு. இருந்தாலும் சோனியோட DSLR மேல நம்மளுக்கு எப்பயுமே ஒரு மரியாதை இருக்கும். பல பேருக்கு தெரியும் சோனியோட ஆல்ஃபா கேம்லாம் வேற லெவல்ல இருக்கும். அப்படின்னு DJI கூட இருக்கு. பட் வி நோ சோனி வந்து வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணுவாய்ங்க. அப்படின்னு அந்த ட்ரஸ்ட்ட வந்து எடுத்துட்டு வந்திருக்காய்ங்க. ரைட்டா? ஏன்டாக்க இதுக்கு முன்னாடியே அந்த வாக்மேனா இருக்கட்டும், டிஸ்க்மேன்லாம் இதுக்கு முன்னாடியே நான் டெக்க பத்தி பேசும்போது கவர் பண்ணியிருக்கேன். அந்த இதுல வந்து அவன நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காய்ங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ஒரு கம்பெனி சோனிய பத்தி தான் சொல்றேன். அந்த கம்பெனி இப்போ வரைக்கும் ஃபோன வுட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. இப்போ வரைக்கும் ஃபோன வந்து அவன மேனுஃபேக்சர் பண்ணி வுட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. பட் அவனும் அந்த ஃபோன்ல வந்து அட்வர்டைஸ்மென்ட்டே குடுக்குறது கிடையாது. அந்த ஃபோன் வெளியில வருதுன்னு ஒரு யூடியூபர் கூட தெரியாது. எனக்கு டெக் யூடியூபர்ஸ் தானே நம்மளுக்கு இப்பலாம் வந்து ஃபோன வந்து டிவி ஆடு இதெல்லாம் பண்றத விட அதிகமா இப்ப எதுல வருதுன்னா, நம்மளுக்கு ஒரு ஐபிஎல் அதோட நேமு விவோ ஐபிஎல் அப்படிங்கிற மாரி இதுலயும், இல்லைனாக்கா ஒரு யூடியூப் சேனல்ட்ட குடுத்து அத கவர் பண்ண சொல்றதுலயும் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஓகே இந்த ஃபோன் வுட்டுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதாவது பெய்ட் ஸ்பான்சர். இது வழியா தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனா, இப்போ வரைக்கும் ஒரு சோனி கம்பெனி ஃபோன வுட்டுக்கிட்டு இருக்காங்க. எ Xperia Mark 1, 2, 5, 4 இது எல்லாமே வுட்டுருக்காங்க. இது எல்லாத்துலயுமே இன்னமும் வுட்டுக்கிட்டு தான் இருக்காய்ங்க.
பட் அவன ஆட் பண்றதே கிடையாது. அட்வர்டைஸ் பண்றதே கிடையாது. Sony Bravia இருக்கு. Bravia கூட ஏதோ ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்கு. நான் மறந்துட்டேன். பட் Sony Bravia இருக்கு. அந்த இதுக்கெல்லாம் ஆட் இருக்கு. பட் அவனுக்கு ஃபோன் சீரிஸ்க்கு இன்னமும் அவன ஆட்லாம் விடுறது கிடையாது. எந்த விதமான யூடியூபர்ஸ்ட்டயும் அவன இது பண்றது கிடையாது. ஏன்டாக்கா இவ்ளோ ஒரு காம்படிட்டிவான மார்க்கெட்ல வந்து ஒரு ஆட் கூட இல்லாம அவன இது பண்றாய்ங்க. இத நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பேக் டூ த டாபிக் என்னன்னா, அந்த அந்த பிராண்டு ஐ மீன் அதுக்கு ஒரு ஒரு கம்பெனி அது ஒரு ஒரு பிசினஸ் கம்பெனிலேருந்து அது வந்து பிராண்டா மாறியிருக்கு. ரைட்டா? இப்ப அந்த Sony அப்படின்னாவே, நம்ம வந்து ஓகே Sony நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அது ஒரு மார்க்கா செட் பண்ணிருவோம். அதுக்கு அடுத்தது வேற என்னென்ன இருக்கு? அப்படிங்கிறது வந்து நம்ம இது பண்ணுவோம். Sonyய பத்தி ஏன் பேசணும்னாக்கா, எனக்கு வந்து Sony கொஞ்சம் புடிக்கும். முன்னாடி வந்து Sony ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப கரண்ட்டா யூஸ் பண்ற மாரி எனக்கு தெரியல. பட் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். செம்மையா இருக்கும் அவனோட ப்ராடக்ட்ஸ். ஸோ எனக்கு பேசிக்காவே Sony கொஞ்சம் புடிச்சதுனால நான் சொல்றேன். ஸோ இதில எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷம் இருந்ததுல அவனுங்க பல ஃபீல்டுக்குள்ளார போயிருக்காய்ங்க. அவனுங்க மேபி ஏதோ ஒரு டாபிக்ல வந்து ஆரம்பிச்சிருக்கலாம். ரேடியோவோ, ரைஸ் ரைஸ் குக்கரோ சம்திங் ஏதோ ஒரு இதில தான் ஆரம்பிச்சிருக்காய்ங்கன்னு வச்சுக்கங்களேன். பட் அதில மேபி ஆரம்பிச்சிருக்கலாம். அதுக்கு அடுத்தது வாக்மேன், டெஸ்க்மேன், டிவி, ஃபோனு, அ அதுக்கப்புறமேட்டு இந்த PlayStation கான்சோலு, அ இது ஹெட்செட்டு இது மாரி பல இதெல்லாம் அவன வந்து கவர் பண்றாய்ங்க. கேமரா, கேமராலாம் பார்த்தீங்கன்னா, அவன் தான் டாப்பு. டிவி பண்றான் அவன் தான் கேமராவும் பண்றான். ஐ திங்க் ரைஸ் குக்கர்லேருந்து தான் அவன் வந்து பிகின் ஆனான்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த நம்பிக்கை இந்த அளவுக்கு இப்ப Sony வந்து ஒரு கார் இது வேற பேசிட்டு இருக்காங்க. பட் அது பண்ணாய்ங்கன்டா கூட நம்ம வாங்குவோம். ஏன் வாங்குவோம்டா? பிகாஸ் வி ட்ரஸ்ட் Sony. நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகே Sony வந்து நல்லா பண்ணுவாய்ங்க. அவன ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து நல்லாருக்கும். ஜாப்பனீஸ் இது நல்லாருக்கும் அவன குவாலிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். Samsung விட்டாலும் சரி, Apple விட்டாலும் சரி, Apple விட்டா கன்ஃபார்ம் டிசைனுக்கு அதுக்கு இதுக்குன்னு நம்ம பேசுவோம் தான். இல்லன்னு நான் சொல்லல. ஆனா, அந்த ஒரு நம்பிக்கை குடுக்கும். Apple வந்து ஒரு இத வந்து லான்ச் பண்றாங்கன்னா, அவன ஒரு பெஞ்ச் மார்க் வந்து அவனும் இது வந்து அட்லீஸ்ட் ஒரு பெஞ்ச் மார்க்லயாவது இருக்கும். ஸோ Vivo வந்து கேமரால இப்ப வேற லெவல்ல தான் பண்ணிட்டு இருக்காய்ங்க. சைனீஸ் பிராண்டு Vivo. இவனுங்க வந்து BBKங்கிற ஒரு கம்பெனிக்குள்ளார வருவாய்ங்க. அந்த கம்பெனிக்குள்ளார ஒரு 4, 5 பிராண்ட் இருக்கு. அது நம்ப பிராண்ட் ஃபேஸ் ஆஃப்ல டெஃபினட்டா அத கவர் பண்ணுவோம். ஆனா, அந்த கம்பெனியோட ஃபோனு பார்த்தீங்கன்னா, கேமரால வேற லெவல் பண்ணும். ஐ திங்க் X200T ஆர் X200 சம்திங் அந்த X200, X300 அந்த சீரிஸ் வந்து கேமரால வேற லெவல் பண்றாய்ங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து iPhone வந்து ஒரு பெஞ்ச் மார்க். அது நல்லா பண்ணும். அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு கம்பெனி எவ்வளோ வருஷம் அதிகமா இருக்காய்ங்களோ, அந்த கம்பெனிக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ரைட்டா? ஸோ நீங்க வந்து ஒரு பிசினஸ உருவாக்குறீங்கன்னா, அந்த ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. ஸ்டார்ட்டிங் நீங்க அந்த கம்பெனிக்காக செலவு பண்ணுவீங்க, பல இது பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல என்ன ஆகும், நீங்க பெரிய டெவலப்மென்ட் குடுக்கலனாலும், ஓகே, அந்த கம்பெனில அந்த அந்த நீங்க அடுத்து குடுக்குற ப்ராடக்ட் வந்து பெருசா டெவலப் ஆவல, பெருசா நீங்க இன்ஜினியரிங் பண்ணல, நீங்க முன்னாடி எப்படி உங்களோட பெஸ்ட்ட குடுத்தீங்களோ, அந்த பெஸ்ட்ட நீங்க இப்ப குடுக்கல அப்படின்டா கூட, டசன்ட் மேட்டர் வாட். அத வந்து பல பேர் ட்ரஸ்ட் பண்ணி வாங்குவாங்க. அதான் முக்கியமான விஷயம் நான் இதுல சொல்ல வந்தது. ஸோ நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க வந்து அவங்க சொல்றத செய்வீங்க. அவன் என்ன விஷன் பண்றானோ அதுதான் செய்வீங்க. பிகாஸ் நான் வந்து இப்போ ஒரு கிராஃபிக் டிசைனரா இருந்ததுனால நான் ஃபீல் பண்ணத நான் சொல்றேன். பல கம்பெனிக்கு நானு பயங்கரமான டிசைன்லாம் நான் பண்ணா கூட, மொக்கையான டிசைனும் பண்ணியிருக்கேன். ஐ அம் நாட் என்ன நானே நான் பெருசா பேசிக்கிறேன்ட்டு அப்படி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்னோட இதில வந்து கம் அக்ராஸ் பண்ணதுல, நான் வி பல போஸ்டர்ஸ் வந்து நான் பண்ணியிருந்தாலும், ஐ மீன் பல கம்பெனிஸ் வந்து அது ஓகேன்ட்டு அப்படியே ஸ்டார்ட்டிங்கே நான் என்ன என்விஷன் பண்ணனோ, அந்த அந்த ஒரு சில விஷயம் இதுக்கு தான் இத பண்றோம். இந்த இதெல்லாம் இதில மென்ஷன் ஆயிருக்கணும் அப்படின்னு அவனுங்க சொன்னாய்ங்கடா, நான் என்னோட கிரியேட்டிவிட்டிய அங்க போட்டு நான் வந்து ஒரு விஷயத்த உருவாக்கியிருப்பேன். பல ப்ராஜெக்ட் வந்து ஓகேன்ட்டு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே வந்து இதாயிடும். கிளிக் ஆயிடும். ஆனா சில ப்ராஜெக்ட் வந்து எப்புட்ன்னா, பர்ட்டிகுலரா இருப்பாய்ங்க. எனக்கு இதுதான் வேணும். நான் ஒரு டிசைன் பண்ணி குடுத்தாலும், இல்ல எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு. எனக்கு என்னாதான் அவங்க கேட்கறது வந்து நான் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணும்போது, என் டிசைன் வந்து அங்க மாறிடும். ஏன்னா, அவங்க என்ன இமேஜின் பண்ணியிருக்காங்களோ அதான் இருக்கும். பட் அதில சில இது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காது. என்ன அது இவ்ளோ நல்லாவே இல்ல. ஒரு கலர் லாஜிக் இல்ல. கலர் தியரின்னு ஒண்ணு இருக்கும்.
அதில ஒரு மாரி லாஜிக்கலி அது ஒரு எப்படி சொல்றது? விஷன் வைஸா அத பார்க்கும்போது கொஞ்சம் அப்பீலிங்கா இருக்கணும். அந்த இது அதில பெருசா இருக்காது. இருந்தாலும் இன்னும் இன்னும் தெளிவா சொல்லணும்டா. இப்போ போஸ்டர்ன்னா பார்த்துக்கங்களேன். ஒரு ஒரு போஸ்டர்ன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ இருக்கும். ஸோ ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஈஸியா பார்த்தோனே, ஓகே இது இத பத்தி அப்படின்னு தெரியும். ஒரு கலர் இருக்கும், லோகோ இருக்கும். பிளஸ் ஃபியூ இத வந்து நீங்க பண்ணுவீங்க. ஃபியூ வேர்டிங்ஸ் வந்து டெக்ஸ்ட் வந்து நீங்க ஆட் பண்ணணும். அதுதான் போஸ்டர். ஓகே. போஸ்டர் இருக்கு, ஃப்ளையர்ஸ் இருக்கு, ப்ரௌச்சர்ஸ் இருக்கு, நோட்டீஸ் இருக்கு. இதெல்லாம் பல பேருக்கு தெரியாது. ஓகே. பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போஸ்டர்னாவே நோட்டீஸ் பேப்பர் மாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாப் டூ பாட்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்ட் இருக்கும். ட்ரஸ்ட் மீ நீங்க ப்ரோ நீங்க போஸ்டர்ன்னு சொன்னீங்கன்னா, பல டிசைனருக்கு வந்து இது புடிக்கவே புடிக்காது. இப்படிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்ட் வச்சு பண்றதுக்கு. ஏன்டா போஸ்டர்னாவே விஷுவலா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவன் ஒரு அந்த டிசைனர் வந்து பேக்கிரவுண்ட்ல ஒரு கலர வைக்கிறான். அப்புட்ன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஓகே. அதுல ஒரு 4, 5 வார்த்தை தான் யூஸ் பண்றான் அப்புட்ன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் மாரி போட்டு அந்த வார்த்தைய வந்து எடுத்து காட்டணும்னு பண்றான்னா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. பல பல கிளையண்ட்ஸ் வந்து அத புரிஞ்சுக்க மாட்டாய்ங்க. ஓகே. இதான் ரியாலிட்டி. பல கிளையண்ட்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவன ஃபீல் பண்றது என்னவா இருக்கும்னா, எனக்கு இதுதான் வேணும். எனக்கு அதுதான். அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து நல்லா கேட்டு வாங்கியிருக்காங்கன்னு அவங்களோட நெனப்பு. பட் எங்கள பொறுத்தவரைக்கும் இது எங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீஸ் கெடையாது. ஏன்னாக்கா அது எங்களோட கிரியேட்டிவிட்டிலேருந்து பெருசு. எங்க கிரியேட்டிவிட்டி போனாலும், அது கொஞ்சம் நல்லா பார்க்க கண்ணுக்கு அப்பீலிங்காவும் பல பல பிரின்சிபிள்ஸ் இருக்கும். டிசைனிங்ல வந்து பல பிரின்சிபிள்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து அது கவர் ஆச்சுன்னா ஓகே. லிட்டரலி சில பேருக்கு புடிச்சாலும், பல பேருக்கு புடிக்காத மாரி ஒரு டிசைன் வந்து உருவாகும். இந்த மாரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அவங்க டிமாண்ட் பண்றதுனால. ஸோ உங்களுக்கு அந்த வொர்க் ஃப்ரீடம்ங்கிறது இந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு கம்மி. ஒரு கம்பெனில வொர்க் பண்ணீங்கன்னா. அதான் எல்லா கம்பெனியுமே ஒரே மாரின்னு நான் சொல்லல. எல்லா இடமும் ஒரே மாரி தான் இருக்கும்னு நான் சொல்ல வரல. இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அவ்வளோதான். ஸோ இது எனக்கு நடந்திருக்கு. ஆனா, நீங்க வந்து ஒரு கம்பெனில இது பண்றீங்கன்னா, அந்த இதில பெனிஃபிட் என்னன்னாக்கா, நீங்க வந்து உங்களுக்கு காசு வந்துரும், எக்ஸ்பீரியன்ஸ் வந்துரும். ஓகே. இது வந்து உங்களோட பெனிஃபிட். டசன்ட் மேட்டர் நீங்க எப்படி பண்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது. நீங்க பெட்டரா பண்ணியிருந்தீங்கன்னா, அத நீங்க வந்து அடுத்த கம்பெனிக்கு ஷோகேஸ் பண்ணுவீங்க. அவனும் இது மாரி டிமாண்ட் பண்றதுல நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகலனாக்கா ஷோகேஸ் பண்ண மாட்டீங்க. அவ்வளோதான் விஷயம். ஆனா, நீங்க ஒரு கம்பெனி உருவாக்குறீங்கன்னா, நீங்க உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாரி எல்லா விஷயமும் பண்ணுவீங்க. அப்ப சில கம்பெனிக்கு அது பிடிக்கலனாலும், பல கம்பெனிக்கு புடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கும். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ். நீங்க அதுக்கு அடுத்து அந்த கம்பெனிலேருந்து வெளியில வரீங்க, இல்ல பண்ணிட்டு இருக்கும்போது சைட் ஹஸ்லா பண்றீங்கன்னாலும், உங்களுக்கு அந்த கம்பெனில பார்த்தீங்கன்னாக்க, ரெகக்னைஸ் பண்ணுவாய்ங்க. உங்க வொர்க் புடிச்சிருந்துச்சுன்னா, உண்மையிலேயே உங்க வொர்க்குக்காக அவன வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதான் என்னோட பாயிண்ட். என்ன பொறுத்தவரைக்கும் என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இது வந்து நான் ஓவரால் கவர் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். பட் என் டேக் என்னவா இருக்கும்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பண்ணதுக்கு ஃபுல் ரெகக்னைசேஷன் கிடைக்கணும்னா, எந்த விஷயமா வேணாலும் இருக்கட்டும். கிராஃபிக் டிசைனிங் பத்தி அதிகமா பேசினதுனால அது மட்டும் தான்ட்டு கிடையாது. எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் சொல்றேன். நீங்க எனக்கு அதில எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுங்கிறதுனால அத அத ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொன்னேன் அவ்வளோதான். பட் இதில ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்டர் என்னன்னா, உங்களுக்கு நீங்க பண்ண வேலைக்கு கம்ப்ளீட் ரெகக்னைசேஷன் கிடைக்கணும்னா, நீங்க ஒரு பிராண்டா ஆவுனா தான், அத பண்ண முடியுங்கிறது என்னோட ஃபீல். நீங்க ஒரு கம்பெனி உருவாக்குனா தான், அத பண்ண முடியுங்கிறது என்னோட ஃபீல். ஆனா, இதில கஷ்டங்கள் அதிகமா இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்காது. உங்களுக்கு டைமே கிடைக்காது சொல்ல போணும்னா. நீங்க ரொம்ப எஃபோர்ட் போடணும். மார்க்கெட் ரிசர்ச், ரிஸ்க் நீங்க காசு செலவு பண்றீங்கன்னா, அதில பல ரிஸ்க் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். பட் நீங்க இத ரொம்ப நாள் மெயின்டெயின் பண்றீங்கன்னா, ஏதாவது ஒரு காலகட்டத்தில நீங்க போடுற எஃபோர்ட் வந்து ரெகக்னைஸ் ஆவும். இப்போ வரைக்கும் நீங்க ஏதோ ஒரு கம்பெனி வந்து ஏதோ ஒண்ணு விடுதுன்னு வச்சுக்கங்களேன். பட் அந்த கம்பெனி பேருக்கு கீழ சின்ஸ் 18 சம்திங், சின்ஸ் 19 சம்திங்ன்னு பார்த்தா அந்த கம்பெனிய நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. வெறும் அந்த அந்த இயர்க்காகவே. புரியுதா? ஸோ இது வந்து அவ்ளோ வருஷம் அந்த கம்பெனி சஸ்டெயின் ஆயிருக்குங்கிற ஒரு நம்பிக்கை குடுக்கும். அப்பா அவன ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை குடுக்கும். ஆனா அந்த இத நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்க? எப்படி நீங்க இத ஹேண்டில் பண்ணுவீங்கங்கிறதெல்லாம் உங்களோட இது. ஏன்டா ஒரு ஒரு கம்பெனியோட ஜர்னி ஒரே மாரி இருந்தது கிடையாது. இத பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா வேணும்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி பிராண்ட் ஃபேஸ் ஆஃப்ங்கிறது இருக்கு. அத நீங்க பார்த்து, அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு கம்பெனிய உருவாக்குறீங்கன்னாலும், அது வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும்.
இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தெரிஞ்சுக்க அப்படின்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். பட் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறது என்னென்னா, இது ரெண்டுத்தில் எது பெட்டர்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஃபீல்டை பற்றி தெரியறதுக்கோ அதை பற்றி நாலேஜ் கிடைக்கிறதுக்கோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதோட ப்ளஸ்ஸு மைனஸு அதில் உங்களாட்டி ஏதாவது ஒன்று மாற்ற முடியும், அதுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பிராண்டை உருவாக்குறது இட்ஸ் பெஸ்ட். ஓகே, அதுக்குன்னு இருக்கிற பிராண்டே உருவாக்கிட்டு நீ தானடா சொன்ன அது வரலையடா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போயிடாதீங்க. ஏன்டா பல பிராண்ட்ஸ் இருக்குது, பல பேர் பல விஷயத்த உருவாக்குறாங்க, ஏஐ பல ஏஐ இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி அதில் டிஃபர் ஆகுறீங்கிறது மேட்டர் இருக்குது. சாட் ஜிபிடி, ஜெமினி, கிராக்கு, பெர்ப்ளெக்சிட்டி இது மாதிரி பல கம்பெனிஸ் இருந்தாலும், கிளாடு இது மாதிரி பல கம்பெனிஸ் இருந்தாலும், நம்ம யூஸ் பண்ணுறது எது? இது மாதிரி பல பேர் யூஸ் பண்ணுறது எது? 100ல் ஒரு ஆளாக இருக்கிறத விட நம்ம ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இந்த ஃபீல்டில், வேறு எவனுமே வரல அப்படின்னா அதுவே பெஸ்ட்டு அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஈவன் தோ இந்த பாத்வே கஷ்டமாகவும் அந்த பாத்வே ஈஸியாகவும் இருக்கட்டுமே, பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் வருது, அதில் உங்களுக்கு முதல்ல அது பிடிச்சிருக்கு, உங்களாட்டி அதில் ப்ளஸ்ஸே இல்லைனாலும் உங்களாட்டி அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ ஆன். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோடய பாயிண்ட்டாக இருந்துச்சு. மேபி இதுக்கு ஏதாவது ஒரு இதுக்கு அடுத்தது மேபி ஏதோ ஒரு பார்ட் 2 இதை பற்றி அது எப்படி பண்ணலாம் என்ன இதுங்கிறது மேபி நான் அடுத்த வீடியோ போட்டாலும் போடலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் விடுங்க. ஸோ பார்க்கலாம்.